ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது கட்டாளன் அப்படின்ற படத்தை பற்றின ரிவ்யூ தான். இந்த படத்தில் வந்து ஆண்டனி, துஷாரா, சுனில் மேலும் பல நடிகர் பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் இருக்காரு. அந்த மாஸ்டர் வந்து அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் போய் அணுகி, இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து யானைனால பல பிரச்சனைகள் இருக்குது, எப்படியாவது எங்கள் ஊர் மக்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு அந்த இருக்கிற மக்கள் எல்லாரையும் அடிமைத்தனம் பண்ணி இந்த யானை தந்தங்கள் எல்லாத்தையும் கடத்தி அது மூலிமா பல கோடி ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாரு. உங்களோட வில்லன் வந்து ரொம்ப கேடுகட்டவராக இருக்கிறதுனால அந்த வில்லனுக்கு இன்னொரு வில்லன் வந்துடுறாரு. உடனே அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால என்ன பண்றாருன்னா, தெரியாம போய் ஒரு ஹீரோவை ரெக்ரூட் பண்ணிடுறாரு. கடைசி கிளைமேக்ஸ் எப்படி போகுதுன்னா, இந்த ஹீரோ வெர்சஸ் இந்த 2 வில்லனு. கடைசி என்ன ஆச்சுங்கிறதுல தான் அந்த ஸ்க்ரீன் பிளேவே இருக்கு. இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. கதையினே ஒண்ணு இல்லவே இல்ல. ஸ்க்ரீன் பிளேல மட்டுமே இந்த படத்த வந்து நம்பி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்க்ரீன் பிளேவும் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகாம போனது தான் ரொம்ப சோகமான விஷயமே. இந்த படத்துல வர நிறைய காட்சிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டைல்ல எடுக்கணும்னு நினைச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது எல்லாமே மொத்தமா ட்ரைலே போய் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தோட மியூசிக் வந்து மொதல் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் சும்மா அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் அவ்வளோ மியூசிக்னு தெரியல. இந்த படத்துக்கு நல்ல ப்ரொடியூசர் இருக்காரு, நல்ல கேமராமேன் இருக்காரு, நல்ல ஃபைட்டர்ஸ் இருந்திருக்காங்க, நல்ல ஃபைட் மாஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, எல்லாமே இருந்திருக்காங்க. பட் இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் ரொம்ப வீக்கா போனதுனால பிரச்சனை யாருக்குன்னா அவங்களுக்கு இல்ல, அவங்களோட நம்ம பார்த்த நமக்கு தான் இந்த படத்துல வந்து எல்லா பிரச்சனையுமே. தேங்க்யூ.